நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என் தந்தையிடம் ஒன்றை கூறுங்கள். அவர் புதல்வன் அவரது புகழை காப்பாற்றினார் என்று கூறுங்கள். என்னை பெற்றெடுத்த தாயிடத்தில் அபிமன்யுவாகிய நான் வீர மரணம் கொண்டேன் என்று பெருமையோடு கூறுங்கள். கர்ணா, அவனை வதைக்கும் நேரம் நெருங்கவில்லை. நேரம் நெருங்கிவிட்டது வீரனே. நீ சொர்க்கத்தை அடைய வேண்டிய நேரம் நெருங்கிவிட்டது. அகிலத்தின் தலை சிறந்த வீரனும் பெருமை எனக்கோ அர்ஜுனனுக்கோ கிடைக்கப் போவதில்லை. அதை பெறுபவன் நீ ஒருவனே ஆவாய் வீரனே. உன்னை எண்ணி பெருமை கொள்கிறேன். வலை வீச்சிலே பாலகன் நிலையானதே. கயவர் கரத்தில் சிக்கியே வீழ்ந்தாலுமே இது வெற்றியே. ஒவ்வொன்றும் கூறிடும் வீரத்தின் புகழ் என்றும் விஜயன் தனையன் வீரத்தை வையகம் என்றும் பாடிடுமே. அன்பு கர்ணா, இவனை வதைப்பதற்கு நான் உனக்கு ஆணையிடவில்லை. சூரியன் இன்னும் அஸ்தமிக்கவில்லை. சூரியன் அஸ்தமித்தது மித்திரா. மாவீரன் ஒருவன் மடிந்து மண்ணில் சாய்ந்தான் என்றால் அது சூரியனுடைய அஸ்தமனமாகும்.
கண்டு களியுங்கள் பாண்டவர்களே, கண்டு களியுங்கள். இன்றைய தினம் அபிமன்யுவின் மரண திருவிழா நடக்கும் தினம். புறப்படுவோம். அபிமன்யு! சிறுவனை வீழ்த்திய கோழைகளே, இதுதான் தம்முடைய வீரத்தின் அழகா? இதுதான் தம்முடைய யுத்த கலையா? 6 வீரர்கள் ஒன்றாக இணைந்து எங்கள் ஆருயிர் அபிமன்யுவை வதைத்தீர்கள். அபிமன்யு, அபிமன்யு, நகுலா, சகாதேவா, ஔஷதங்களை கொண்டு வாருங்கள். இவன் உயிரை காப்பாற்றி எனது பிராணனை எடுத்துக் கொள்ளுங்கள். அபிமன்யுவை காப்பாற்றுங்கள். விரைந்து செல் நகுலா. அபிமன்யு! நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாதவா, எனது நெஞ்சம் ஏனோ அடைக்கிறது. இனம் புரியா கவலை எனது ஹிருதயத்தை பீடித்திருக்கிறது மாதவா. எனது இந்த துக்கத்திற்கு காரணம் என்ன? இனம் புரியா இந்த வேதனைக்கு காரணம் என்ன மாதவா? யுத்தம் ஒன்று மூளுமானால் வேதனையும் சூடும். யுத்தத்தில் பங்கெடுப்பவனுக்கு அவன் கொண்டிருக்கும் வீரத்தை காட்டிலும் மனோதைரியமானது அவசியமாகின்றது. நீ அந்த தைரியத்தை கைவிடாதே பார்த்தா. தைரியத்தோடு எதிர்கொள். ஆனால் இன்று ஹிருதயம் அதை இழக்கின்றது மாதவா. நான் என் பலத்தை இழந்து வருகிறேன். விரைந்து என்னை குருக்ஷேத்திர யுத்த பூமிக்கு அழைத்துச் செல்லுங்கள். விரைவாக செல்லுங்கள். ரதத்தை நிறுத்துங்கள் மாதவா.
மகனே, ஏன் இங்கு தனித்து நிற்கின்றாய்? தம் வரவை எண்ணியே காத்திருக்கிறேன் தந்தையே. தன் பராக்கிரமத்தின் மீது ஒருவன் ஆனந்தம் கொள்ள வேண்டுமென்றால் தந்தை அவனது கீர்த்தியை புகழ வேண்டும். தாம் வார்த்தையுதிர்த்து என்னை பாராட்ட வேண்டும் என்று விழைகிறேன். உன்னை பாராட்ட வேண்டுமா அபிமன்யு? நித்திரையிலும் நான் உன்னை பாராட்ட தவறியதில்லை. அதோடு ஈன்ற மகனை பாராட்டும் வரமானது ஒரு தந்தைக்கு கிடைக்கும் மிக பெரும் வரம் அல்லவா? கூடாரம் சென்று உன்னை பாராட்டும் வேலையை ஆறாமறத் தொடங்குவோம். புறப்பட. தந்தையே, தமக்கு நான் என்னுடைய பராக்கிரமத்தை வெளிப்படுத்த விடுகிறேன். இந்த யுத்த களத்தில் நான் இன்று என்னுடைய பராக்கிரமத்தை வெளிப்படுத்தினேன். அங்கு பெரியப்பா துரியோதனன் இருந்தார், அருகில் குரு துரோணர். இன்னொரு புறமோ அங்க தேசத்து அரசர். ஆனால் நான் அவர்களை கண்டு கவலை கொள்ளவில்லை தந்தையே. தாம் ஒன்றை எண்ணி கர்வம் கொள்ளலாம். சூரிய அஸ்தமனம் துவங்கும் வரை அஸ்திரங்களை நான் தியாகம் செய்யவில்லை. அற்புதம் மகனே, அற்புதம். ஆம் தந்தையே, நான் பெரியப்பா துரியோதனரையும் தாக்கினேன். குரு துரோணரை 3 அஸ்திரத்தால் காயப்படுத்தினேன். அதோடு என்னுடைய வாளினை எடுத்து ஒரே வீச்சினில் பெரியப்பா துச்சாதனனை மண்ணில் சாய்த்தேன். அதே நேரத்தில் என் தேகத்திலிருந்தும் இரத்த வெள்ளம் பெருக்கெடுத்தது. இருப்பினும் நான் அஸ்திரத்தை தியாகம் செய்யவில்லை தந்தையே. என்ன கூறுகிறாய் மகனே? ஆம் தந்தையே, தமது புத்திரனை எண்ணி தாம் கர்வம் கொள்ளலாம். எனது வெள்ளாற்றல் கண்டு ஒரு கணம் கதிரவனை ஆச்சரியம் கொண்டார் தந்தையே. பெரியப்பா துரியோதனரின் விழி இரண்டில் மரண பயத்தை இன்று நான் கண்டேன். ஆனால் சதி செய்து என்னை தாக்கத் துவங்கினர். இருப்பினும் நான் பின்வாங்கவில்லை. என் கரம் விட்டு வில்லானது வீழ்வதற்கு முன் எதிர்த்து நின்று அனைவரின் தேகத்தையும் புண்ணீர் வடிய காயப்படுத்தினேன். உன்னுடைய தேகத்திலிருந்து ஏன் குருதி வழிகிறது? அபிமன்யு, வா, கூடாரம் செல்வம், வா. நகுலன் சகாதேவன் திவ்யாஸ்திரங்கள் கொண்டு உன்னை குணப்படுத்துவார்கள். வா அபிமன்யு, வா. நான் ஏன் கூடாரம் வர வேண்டும்? இன்று குருதி பொங்கும் இந்த யுத்த களத்தில் நான் அதிகாரம் பெற்றேன். வீரத்தை வெளிப்படுத்தி இங்கு பெரும் நிலை கொண்டேன். இனி மனமாற தமது வீரத்தை காண்பேன். அவமதித்த அனைவரையும் தாம் யுத்த களத்தில் பழி தீர்க்கும் வேளையில் அபிமன்யு ஆனந்தம் கொள்வான் தந்தையே. எனது வேண்டுகோளை நிறைவேற்றுவீர்களா? தாம் குருக்ஷேத்திரத்தில் இல்லாத நேரத்திலும் சேனையை தம் தனையன் காத்தான். ஆனால் வஞ்சித்த பகைவர்களை தாம் நிந்திக்க வேண்டும், அவர்களை தண்டிக்க வேண்டும் என ஆசை கொள்கிறேன். என்னால் கூடாரத்திற்கு வர இயலாது தந்தையே. யுத்த களத்தினை நான் எனதாக்கினேன். இனி நித்தம்
தங்களது வீரத்தை காண காத்திருப்பேன். மலரின் வலை வீச்சிலே பாலகன் நிலையானதே. கயவர் கரத்தில் சிக்கியே வீழ்ந்தாலுமே இது வெற்றியே. துளிகள் ஒவ்வொன்றும் கூறிடும் வீரத்தின் புகழ் என்றும் விஜயன் தனையன் வீரத்தை வையகமென்றும் பாடிடுமே. அபிமன்யு, அபிமன்யு! பிரவேசிப்பதற்கு முன்னால் பதில் வேண்டும். உண்மையில் நீ யார்? எனது சகோதரர்களின் கவசம் நான். அவர்களை காக்கும் போது அரணாவேன். என் உயிரையும் தந்து ரட்சிப்பேன். ஆனால் என் முதல் வணக்கம் என்னுடைய முதல் தாயான துருபத கன்னிகை தேவி திரௌபதிக்கே உரியது. அவர்களின் கண்ணீர் துடைக்க போரினில் வீரத்தை வெளிப்படுத்த துடிக்கின்றேன். கண்ணீர் வடிக்க மாட்டேன் அபிமன்யு. கண்ணீரை துடைப்பதற்கு இன்னுயிரை தந்தவன் நீ என்றறிவேன். பரந்த இந்த அகிலம் என்றென்றும் உன்னுடைய மாவீரத்தின் புகழினை நித்தம் நித்தம் பாடும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாஞ்சாலி, அபிமன்யுவுடைய அந்திம கிரியைக்கான ஏற்பாடுகள் துவங்கட்டும். எச்செயலையும் மாற்றும் நிலையில் நான் இல்லை என்பதை உணருங்கள். நான் நிலை குலைந்த நிலையில் நிர்மூலமாகி உள்ளேன். அபிமன்யு, அபிமன்யு, மகனே, ஐயனே, 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 என்னை பிரிந்து தங்களால் எங்கும் செல்ல இயலாத ஐயனே, தயை கூர்ந்து எழுந்திருங்கள். யுத்த பூமியில் தம்மை காப்பதற்கு தமது பெரியப்பாக்களும் சித்தப்பாக்களும் உடனிருந்தார்களே. அவ்வாறு இருக்க தமது இன்னுயிர் எவ்வாறு பிரிந்தது ஐயனே? தாமின்றி அகிலத்தில் எவ்வாறு வாழ்வேன்? இனி உள்ள காலத்தை எவ்வாறு கழிப்பேன்? கூறுங்கள் ஐயனே. மகனே, மகனே, தயை கூர்ந்து எழுந்திரு அபிமன்யு.
எம்மை தவிக்க விட்டு பிரிய எவ்வாறு மனம் இறங்கியது உனக்கு? எழுந்திரு, எழுந்திரு, எழுந்திரு. உனது தந்தை வந்தால் அவருக்கு நான் என்ன பதில் அளிப்பேன் மகனே? மகனே, மகனே, அபிமன்யு, எதற்கு இந்த யுத்தம் மூள வேண்டும்? ஏன் அது தங்கள் உயிரை பறிக்க வேண்டும்? அன்று தாம் அளித்த வாக்கை எவ்வாறு தாம் மறந்தீர்கள்? என்றும் தாங்கள் என்னுடன் இருப்பேன் என்று உரைத்தீர்களே. தாம் என்னை பிரிந்து செல்ல நிச்சயம் நான் அனுமதிக்க மாட்டேன். என்னையும் தம்மோடு அழைத்து செல்லுங்கள் ஐயனே, என்னையும் தம்முடன் அழைத்து செல்லுங்கள். இறைவன் மனமும் கல்லாகி போனதன் காரணம் என்ன? இறப்பதற்கு முன்னால் செவி கொளிர ஒரு முறை தந்தையாகும் செய்தியை கேட்டிருக்கலாம் அல்லவா?